குட் மார்னிங். மீண்டும் ஒரு வீடியோ. நேற்று பிரேம் வீடியோவில் ஹாப்பி ராஜ்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். ஸோ உண்மையிலே ஒரு நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம் தியேட்டரில். கொஞ்சம் இந்த யூத் படம் அதுக்கு வந்ததுக்கப்புறம் இது ரிலீஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வசூல் கம்மியாக இருக்கலாம். இன்னும் நல்லா ஒரு பெரிய ஹிட்டாகி முடியும். நீங்கள் கொஞ்சம் சொல்கிறது ஒரு ஃபிலிம் லவராக இருந்தாக்கா கொஞ்சம் சுற்றி முடிச்சு பார்த்தாக்கா படம் ஓகே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் இப்போ இருக்கிற கொஞ்சம் சிட்டியில் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கொஞ்சம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆகட்டும் எல்லோரும் இது மாதிரி யோசிக்கிறதில்ல. ஆனால் சில பேர் இந்த மாதிரி யோசிப்பாங்க. ஒரு நல்ல கான்செப்ட் எடுத்து ஜனரஞ்சகமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய காட்சிகள் நிறைய சீன் ரொம்பவே நல்லாவே இருந்தது. உண்மையாக பார்த்தா ஜிவி பிரகாஷுடைய ஆக்ட் பண்ணியிருக்காரு. செபாஸ்டின் பிரபாகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல எல்லா ஆக்ட்ரஸும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேரக்டரும் இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஏன் இந்த கேரக்டர் அவர் இதை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாக்க உண்மையிலே ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த கேரக்டருக்கு 100% ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள். படம் பாருங்கள், சர்ப்ரைஸ் கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. குறைகள் இருக்குது, குறைகள் இல்லாமல் எந்த படமே கிடையாது. எந்த படம் எடுத்தாலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியன்ஸுக்கு அட்லீஸ்ட் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே லீடிங் ஆக்டர் ஆகட்டும், கௌரி சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. எல்லாமே லீடிங் ஆகட்டும். அப்புறம் அந்த அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜ் மரியம். அப்புறம் அம்மா கேரக்டர் கைலாஸ்ன்னு சொல்லிட்டு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இருக்குங்க படத்தில். ஒரு ஜனரஞ்சகமான படம். கண்டிப்பாக டைம் இருக்குல்ல இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோடு பாருங்கள். பிரேம் வீடியோவில் அவைலபிலிட்டி இருக்குது. ஹாப்பி ராஜ். பாய்.